இந்த காலை வேளையிலேயே நம்ம வந்து நம்மளோட பயணத்தை தொடங்கிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கோப்பன்ஹேகன், டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகனுக்கு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 3 லிஃப்ட்டு 4 ஸ்டார்ஸு எல்லாம் ஏறி இறங்கிட்டோம். இன்னும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போன பாடு இல்லைங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த World War II டைமில் இறந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்பா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனே ஒரு 3-4 லெவல் கீழே போகுதுங்க. ஓகே, நம்ம வந்து அந்த கெனால் ரைடு ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், போட்டுக்கும் அம்மாடி செம்ம லோவாக இருக்குது. ஒரு வீட்டுக்கும் அவங்க வந்து அவங்களோட சொந்த ஒரு போட் வாங்கி நிறுத்திக்கிறாங்க. அங்கே என்ன எதாவது ஃபயர் ஆகிடுச்சா? நமக்கு கேட் 1 ஆல்மோஸ்ட் கேட் கிட்ட வந்துட்டோம். செம்ம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. இங்கே கேட்லேயுமே எல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. யூஸ்வலாக வந்து எல்லா ட்ரிப்லேயுமே அந்த பேக் எடுத்துக்குவோம் இல்லையா, பேபி கேரியர் எடுத்துப்போம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு ட்ராவல் ஸ்ட்ராலர் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தலைவர் அதில் ஜம்னு உட்காந்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஓகே, போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய விமானம் அங்கே நிற்குது, டிரான்சாவியா. நம்மளோட ட்ராவல் ஸ்ட்ராலர் மட்டும் இங்கே செக்இன் பண்ணணுமா, அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே ஏறிடுவோம். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் அந்த சின்ன ஸ்ட்ராலர்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வரைக்குமே எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் வந்து ஃபுல் அப்படின்னு நினச்சோங்க. பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் வந்து சீட்டு காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே யாரையும் நீங்கள் வச்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ணதை விட ½ அன் ஹவர் ஏர்லியாக வந்ததுனால ஃப்ளைட்டை பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கலையா, அதனால் இவ்வளோ நேரம் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த ஸ்லாட்டு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. சில பல பிரேக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம போய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து ஹோட்டல் போவோம். இது வரைக்கும் ஒரு 3 லிஃப்ட்டு 4 ஸ்டார்ஸு எல்லாம் ஏறி இறங்கிட்டோம். இன்னும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போன பாடு இல்லைங்க. எங்கேயோ ஊருக்கு அந்த பக்கமாக இறக்கி விட்டாங்க போல இருக்குது. நாங்களும் நடக்கிறோம். இன்னும் தலைவாசலையே காணோம். நாங்களும் ஒரு 20 நிமிஷமாக இந்த எக்ஸிட் போர்டை ஃபாலோ பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்கேயும் வெளியில் வந்த மாதிரி தெரில. நோ ரீஎன்ட்ரி பியாண்ட் திஸ் பாயிண்ட்டா? அப்போ கண்டிப்பாக திரும்பி வரமாட்டோம். இங்கே தான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் டிக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த டே பாஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 டேஸ் இங்கே இருக்க போகிறோம்னா 3 டே பாஸ் மாதிரி எடுத்துப்போம். ஸோ இதுதாங்க அந்த 1 டே பாஸ், 2 டே பாஸ், 3 டே பாஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நம்ம அடல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். 3 நாளைக்கு 2 பேருக்கு வந்து 880 டேனிஷ் க்ரௌன்ஸ் அப்படின்னு இருக்குது. எனிவேஸ் நம்மளோட நெதர்லாண்ட்ஸ் கார்ட்லேயே நம்ம பே பண்ணலாம். ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து ட்ரெயின், பஸ் அண்ட் மெட்ரோ எல்லாத்துக்குமே வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஓகேங்க, ஒரு வழியாக முடிவு பண்ணி இப்போ வந்து இது மெட்ரோவா ட்ரெயினான்னு தெரில, உள்ளே இறங்கிட்டு இருக்கிறோம். இறங்கினா தான் தெரியும் என்ன வண்டி வரப்போகுதுன்னு. அது கண்டிப்பாக இது மெட்ரோ கிடையாது, இது வந்து ட்ரெயின் தான். என்ன தைரியம்னா எப்படியும் வந்து நம்ம 3 டே பாஸ் வாங்கிட்டோம். அதனால் நம்ம தப்பாக போனாலும் திரும்பி வந்துக்கலாம். அதனால் சரி, ஃபஸ்ட் நம்ம ட்ரெயின் எடுத்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். நம்ம இப்போ அங்கே ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயின் எடுத்து கோப்பன்ஹேகன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபீலிங் வருது. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க அந்த கியாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து டே பாஸ் வாங்கிக்கலாம். இல்லை மல்டிபிள் டேஸ் இங்கே தங்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டேஸ்க்கான பாஸஸும் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். 2 பேருக்கு 3 நாளைக்கு 880 டேனிஷ் க்ரௌன்ஸ் ஆகிருக்குது அது. ஸோ அது யூரோவில் வந்து கிட்டத்தட்ட
117 euros அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இங்கே கோப்பன்ஹேகனில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ், பஸ் அண்ட் மெட்ரோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் சிட்டி சென்டர் பாஸ் வேணுமா, இல்லை வந்து லார்ஜ் சிட்டி பாஸ் வேணுமா, இல்லை வந்து என்டையர் டென்மார்க் ஃபுல்லுக்குமே வந்து பாஸ் வேணுமா அப்படியும் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஐ திங்க் லார்ஜ் பாஸ் எடுத்துக்கிட்டோம். மேபி நம்ம வந்து சிட்டி சென்டர் பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி வந்து இந்த சிட்டி சென்டர் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் நம்மளால் போக முடியும். பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கோப்பன்ஹேகனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிமெட்ரியில் தாங்க இருக்கோம். என்னப்பா சிமெட்ரியிலலாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த செரி பிளாசம் ட்ரீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேபி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த செரி பிளாசம்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் கொட்டிடுச்சு. ஒரு 20-25% தான் பாக்கி இருக்குது. இது வந்து இன்னொரு 1 month முன்னாடி வந்திருந்தோம்னா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக அந்த பிங்க் கலரில் செரி பிளாசம்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமர்ஸ் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வருவாங்களா, ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருப்பாங்களா. ஸோ அதனால் இந்த சிமெட்ரி வந்து இந்த செரி பிளாசம் இந்த பாத்வேக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது. அண்ட் மோரோவர் வந்து இந்த சிமெட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 years ஓல்டு. இது இங்கே வந்து இந்த World War II டைமில் இறந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய இந்த நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ். ஸோ அவங்க எல்லாருமே கூட இங்கே தான் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள எங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நினைவாக அந்த பூவெல்லாம் அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ளே ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருக்கிறாங்க. அண்ட் ஈவன் இந்த லோக்கல் மக்கள் கூட இங்கே நிறைய பேர் வந்து உள்ளே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்க டாகை வந்து உள்ளே வாக் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஒரு பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிமெட்ரி மாதிரி தான் இருக்குது. The next day. ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து Day 2 in Copenhagen. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து இங்கே லிட்டில் மர்மெய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோப்பன்ஹேகனோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லிட்டில் மர்மெய்ட் ஸ்டாச்சு அண்ட் அதை சுற்றி ஒரு கார்டன் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு அண்ட் இங்கே வந்து இந்த ஆம்ஸ்டர்டாமில் கெனால் ரைடு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இங்கே கோப்பன்ஹேகன்லேயும் ஒரு குட்டி கெனால் ரைடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த போட் டூர் தான் போக போகிறோம். நம்ம போய் பார்ப்போம் வாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் அண்ட் ட்ரெயின் ஸ்டேஷனுமே இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம போவோம். அண்ட் இங்கே கோப்பன்ஹேகனை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் எவ்ரி 2 minutes 3 minutes நம்ம பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணதுலேருந்து பெருசாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் அங்கே வெயிட் பண்ணதே கிடையாது. கோப்பன்ஹேகனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம குயிக்காக பார்த்துருவோமா. ஸோ இந்த கோப்பன்ஹேகன் அப்படிங்கிற சிட்டி தான் வந்து நார்டிக் ரீஜன்லேயே, அதாவது இந்த ஸ்காண்டினேவியன் ரீஜன்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டான சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த காபிள் ஸ்டோன்ஸ் போட்ட இந்த மாதிரி கற்கள் தான் நிறைய இருக்குது. நம்ம லிஃப்ட் கிடைக்க லேட் ஆகுது, அதனால் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் எஸ்கலேட்டரில் இப்படி தூக்கிட்டு போயிட வேண்டியதான். பெரிய ஸ்டாலர்னால் எஸ்கலேட்டரில் ஃபிட் ஆகாது, இது குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே ஈஸியாக 2 ஸ்டெப்ஸில் நின்றுச்சு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது இதுதான் வந்து மெட்ரோ. ஸோ அப்போ நேற்று வந்து நம்ம ட்ரெயினில், பஸ்ஸில் அண்ட் இப்போ வந்து நம்ம மெட்ரோலையும் போயிட்டோம். இது தாங்க அந்த S-Tog ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த இன்டர்சிட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது இது. ஸோ இந்த ட்ரெயின் எடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்வீடன், நார்வே அந்த மாதிரியான நியர்பை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு போக முடியும். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் அண்ட் மெட்ரோ கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இந்த M சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மெட்ரோ எடுத்து போகிறது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனே ஒரு 3-4 லெவல் கீழே போகுதுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து -1 வந்துட்டோம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 1 கீழே வந்துட்டோம். அதுலேருந்து இன்னும் இது வேறு கீழே போகுது. இதுதாங்க கோப்பன்ஹேகனோட ப்ராப்பர் சிட்டி சென்டர் இது.
இப்போ தாங்க இந்த ஊர் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா இடத்துலையும் ஒரே இந்த பழைய காபிள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சுற்றி வந்து கம்ப்ளீட்டாக இந்த கவர்மெண்டல் பில்டிங்ஸ் அண்ட் முக்கியமான ஆஃபீஸஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு டேனிஷ் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1700s ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. அங்கே என்ன ஃபயர் ஆகிடுச்சா? அதுக்கு பின்னாடி பிளாக் ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கு தெரியுது. அங்கே ஏதோ எரிஞ்சிட்ருக்காட்டுக்கு. இங்கே ஒரு சைரன் சத்தம் காணோம், ஒரு ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின் எதையுமே காணோம். ஓகே, நம்ம வந்து அந்த கெனால் ரைடு ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே போய் நம்ம அப்படியே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஹோப்ஃபுல்லி பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை இன்றைக்கி ஒர்க்கிங் டேங்கிறதுனால. அஜு பாப்பலாம் வா, கம் பாப்பாக்கு எப்படி வா பா. நம்ம தூக்கிக்கோ. பாருங்கள், போட்டுக்கும் அம்மாடி செம்ம லோவாக இருக்குது. போட்டுக்கும் தலைக்கும் இவ்வளோ தாங்க கேப்பே இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த போட் ட்ரிப்பு. ஆக்சுவலாக செம்ம வெதர் செம்மையாக இருக்கிறதுனால நம்ம இந்த அவுட்டோர் சீட் எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இது வந்து பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் கெனால் ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோப்பன்ஹேகனோட என்டையர் சிட்டி ஃபுல்லாகவே வந்து இந்த கெனால்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நம்ம எப்படி ஆம்ஸ்டர்டாமில் கெனால் டூர் எடுத்தோம்னா சிட்டி ட்ரிப்பே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கெனால்லே போயிடலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த போட் ட்ரிப் எடுத்து சிட்டியை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கெனாலை ஒட்டி பியூட்டிஃபுல்லாக அப்படியே இந்த வீடுங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஒரு வீட்டுக்கும் அவங்க வந்து அவங்களோட சொந்த ஒரு போட் வாங்கி நிறுத்திக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாகவே அது சிட்டி சென்டரில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு பெரிய டவர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தோம். என்ன சிங்கம் சூர்யா மாதிரி இந்த போட்டை சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒயிட் பில்டிங் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஷிப்பிங் கம்பெனி மர்ஸ்க் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. ஸோ மர்ஸ்க் இஸ் பேசிக்லி எ டேனிஷ் கம்பெனி. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான் அது. இப்போ வந்து நம்மளை ஏறின இடத்துல திரும்ப இறக்கி விடல. இங்கே வந்து வாட்டர் லெவல் ரொம்ப ஹை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய லோ பிரிட்ஜஸ் வந்தது இல்லையா. ஸோ அந்த லோ பிரிட்ஜஸ்குள்ளார போக முடியல, வாட்டர் லெவல் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டாக்கில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து இறங்கி நம்மளோட லிட்டில் மர்மெய்டை வந்து நம்ம நடந்து போய் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு செரி பிளாசம் கார்டனும் இருக்குது. அப்படியே அதையும் போய் பார்ப்போம் அடுத்தது. இது தாங்க அந்த லிட்டில் மர்மெய்ட் ஸ்டாச்சு. ஸோ இன்றைக்குமே டே வந்து பயங்கர சன்னியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஸ்கல்ப்சர் செம்மையாக இருக்குல்ல, ஃபுல்லாக மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க.
இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் சைஸ் ஸ்டாச்சு.